இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் ஒரு புதிய வருடத்தில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. 2026 புதிய ஆண்டு நமக்கு பிறந்திருக்கிறது. இந்த புதிய ஆண்டை காண செய்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒரு பெரிய மகிழ்ச்சியான விழா. புதிய ஆண்டு, புதிய உணர்வுகள், புதிய சிந்தனைகள், புதிய பாதை என்று எல்லாம் இன்று புதியதாக தொடங்குகிறது. அன்புக்குரியவர்களே, பழையதை மறப்போம், புதியதை ஆரம்பிப்போம் என்ற உணர்வோடு இந்த புதிய ஆண்டிலே நமக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 67, கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசிரை வழங்குவீராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் கடவுள் இந்த புதிய ஆண்டு 2026 நம் மீது இறங்கி நமக்கு ஆசிரை நிறைவாக அபரிவிதமாக பொழிய இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறது, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நடக்க போகிறது. கடவுள் நம் மீது இறங்க போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார், நம்மோடு இருக்க போகிறார். எனவே இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்தில், எதிர்மறை எண்ணத்தில் தொடங்குவதை நிறுத்திவிட்டு, இந்த ஆண்டு இறைவனுடைய ஆசிரியர் எனக்கு உண்டு, அவர் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புதிய ஆண்டிலே பல்வேறு சிந்தனைகள் வருகிறது, பல்வேறு நல்ல காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனாலும் எல்லாம் நமக்கு பேச முடியாது. எனவே பிரியமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு இந்த நேரத்திலே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புதிய உணர்வுகளோடு இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே இந்த நாளில் நான் இறைவனிடத்திலே ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நம் அனைவருக்குமே ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இறை அருளின் ஆண்டு, நம்மை மீட்டு கொடுக்கிற ஒரு பெரிய ஆண்டு என்று உள்ளத்தில் ஆழத்தில் பதிய வைத்து தொடங்குவோம். அன்பானவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை ஒரு மிக பெரிய விழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற மிக சிறந்த ஒரு நம்பிக்கை கோட்பாட்டை கொடுத்து நமக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறது. இந்த அன்னை நம் ஒவ்வொருவருக்குமே அன்னையாக, ஒரு தாயாக இருக்கிறார்கள். கடவுளுடைய தாய் நமக்கு தாய். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த தாயை நமக்கு கொடுத்து சென்று விற்கிறார். இதோ உமது தாய், இதோ உமது மகன் என்று அந்த உறவை ஐக்கியப்படுத்த இயேசு சொல்லி கொடுத்து நமக்காக அந்த அன்னையை கொடுத்து விட்டு செல்லுகிறார். எனவே இந்த அன்னை நம் அனைவருக்கும் தாய். கடவுளின் தாய் நமக்கும் தாய் என்பது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் பாருங்க. சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. கடவுளுடைய தாய், கடவுளை பெற்றெடுத்த தாய் என்ற நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த விழா நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த காலகட்டத்திலே ஒரு சில பிரிவினை சகோதர சகோதரிகள் இந்த அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த தாயை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் இந்த தாயை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் இந்த தாயினுடைய பரிந்துரையை கேட்டுக்கொண்டே இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட தாயாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தாயின் மீது இந்த முதல் ஆண்டிலேயே நாம் நம்பிக்கை வைத்து தொடங்க அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்றெல்லாம் பல்வேறு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கடவுளுடைய தாய் தொடக்கத்துல எனக்கு இருக்கிறாங்க. அம்மாவை கொடுத்துட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மாவுடைய பாசம் எவ்வளவு அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை ஓடி போய் யாராவது புதுசா வந்துட்டாங்கன்னா அந்த தாயினுடைய மடியில அப்படியே பதுங்கிக்கும், இல்லை அந்த முந்தானை எடுத்து முகத்தை மூடிக்கும். அதுதான் பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்ப அந்த தாய் கிட்ட இருந்தாக்கா என்னை எதுவுமே அணுகாது அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்குது. அந்த குழந்தைக்கு உலகமே
எல்லா ஒரு சக்தியே அந்த தாய் தான். அப்ப அந்த தாயை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நமக்கு திரு அவை கொடுத்திருக்குதுன்னா, இந்த தாய் கூட இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே கவலை இல்லைங்க. இந்த தாய் எல்லாமே பார்த்து கொள்வார்கள், இந்த தாய் நமக்கு தேவையானதை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த நாள் சிறப்பாக இந்த விழாவே நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று நாம் சொல்லுகிறோம்? இந்த வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த வரலாறு எப்போ உருவானது? 4வது நூற்றாண்டுல உருவான ஒரு சிந்தனை தான் இது. ஆனால் 4வது நூற்றாண்டுக்கு முன்பதாக 3வது நூற்றாண்டிலேயே அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இது சிறப்பாக 431ஆம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தில தான் இந்த கொள்கையானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று பிரகடனம் செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை இதை நாம் ஏற்றுக்கொண்டு விழா கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று சொன்னார்கள் என்றால், அப்பொழுது வாழ்ந்த நீசே சங்கத்திலே அன்னை மரியாள் கடவுளின் தாய் அல்ல, அவர் இயேசுவின் தாய், இயேசுவைத்தான் பெற்றார்கள். எனவே அவர்கள் எப்படி நீங்கள் கடவுளுடைய தாயாக சொல்லுகிறீர்கள் என்று அங்கு விவாதம் போய்கொண்டிருந்தது. ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை, ஒரு சாரார் இருந்தார்கள். எனவே இவர்களுக்கு சரியான பதில் சொல்லதான் கடவுள் ஒரு பக்கம் மனிதனாகவும் ஒரு பக்கம் கடவுளாகவுமே இருக்கிறார். அப்ப இயேசு கடவுள் தன்மை உள்ளவர், இயேசு மனித தன்மை உள்ளவர், இரண்டுமே சமமாக இருப்பதனால் இவர் கடவுள். அப்ப இந்த இயேசுவை பெற்ற அன்னை மரியாளும் கடவுளின் தாய் என்று தெளிவான ஒரு சிந்தனை கொடுப்பதாக அந்த சங்கத்திலே முடிவெடுத்து பிரகடனம் செய்தார்கள். பிரியமானவர்களே, அந்த குழப்பத்திற்கு மத்தியில, அந்த குழப்பம் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட அன்னை மரியாள் வேணாம், அவங்க தேவையில்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு குழுவினர் இருந்தா கூட, இந்த அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியோ, இந்த அன்னை மரியாள் எந்த அளவுக்கு கடவுள் உயர்த்துகிறார் என்பது யாராலுமே தடுக்க முடியாது என்பது இந்த விழா நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டின் முதல் நாளிலேயே இந்த அன்னை தான் நமக்கு பாதுகாப்பு, இந்த அன்னை தான் நம்மை அன்பு செய்கிறார்கள், இந்த அன்னை தான் நம்மை கடவுளோடு நெருக்கமாக கரம் பிடித்து அழைத்து சொல்லுவார்கள் என்று நம்பி இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலேயே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை நமக்கு சிறப்பாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, இப்படித்தான் இருக்க போகிறது, கடவுள் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அன்னை மரியாள் என்னை இயேசுவோடு நெருக்கமாக அழைத்து செல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள், இன்றைய மன்னாவின் மூலம் நம்ம தியானிக்கிறப்போ, முதல் வாசகம் நான் தொடக்கத்துல சொன்ன அந்த இறை வாக்கு இருக்கு இல்லையா, இந்த ஆண்டினுடைய இறை செய்தி, அது திருப்பாடல் 67. 2ஆம் வாசகம் நற்செய்தி. அனைத்து நமக்கு கொடுக்கிற ஒரு மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார், கடவுள் நம்மை வழிநடத்த இருக்கிறார், அவருடைய கரம் நம் மீது எப்பொழுதுமே இருக்க போகிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார், அவர் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது என்ற நம்பிக்கை கொடுப்பதாக அனைத்து வாசகங்களுமே அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக ஒவ்வொரு வாசகங்களை நான் தனித்தனியாக நம்ம சிந்திக்கிற பொழுது இவ்வாறு நம்ம தியானிக்கலாம். முதல் வாசகமானது எண்ணிக்கை புத்தகத்திலே அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை புத்தகத்தினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் மோசேயிடம் இவ்வாறு கூறுகிறார், நீ ஆரோனிடத்தில் அவர்கள் புதல்வர் இடத்திலும் போய் சொல், நான் அவர்களை ஆசீர்வதிக்க இருக்கிறேன், அவர்களை வழிநடத்த இருக்கிறேன், இஸ்ரேல் மக்களை நானே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசிரை கொடுப்பதாகவே முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. பாருங்க, இது எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 27 முடிய படிக்கிறோம். ஆசிரை கடவுள் கொடுக்கிறார், மோயிசின் மூலமாக சொல்றாரு, நான் அவர்களை ஆசீர்வதிக்க இருக்கிறேன். இந்த புதிய ஆண்டு 2026 ஒவ்வொருவரையுமே நான் ஆசீர்வதிக்க இருக்கிறேன் என்று உங்களுக்கும் எனக்கும் ஆசிரை கொடுக்கிற கடவுள் நம்மை வழிநடத்த இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழணுங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குமே உண்டு, அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரை நம்மை முழுமையாக ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளுடைய ஆசீர் உயர்ந்ததாக இருக்கிறது. நம்ம வேற எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. இந்த ஆசீர்வாதமே நமக்கு போதாதா? கடவுளுடைய ஆசீரான வார்த்தைகள் நமக்கு போதாதா? அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக
முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த திருப்பாடல் 67 கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார், வழிநடத்த இருக்கிறார், அவருடைய இரக்கம் நமக்காக இருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாகவே பாடுகிறார். பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் வைத்து தியானிக்கிற பொழுது இந்த தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 4 இறைவார்த்தையை 4-7 முடிய இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் வயிற்றின் மூலமாக ஒரு மீட்பர் நமக்காக வந்தார், அவர் மூலமாக நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரோடு இணைந்தவர் நாம் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தூய பவுல் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது இந்த இயேசு அவருக்குள்ள வந்த பொழுது பெரிய மாற்றம் வருகிறது. எதையுமே அவர் பயந்து பார்க்கல, எதையுமே அவர் பார்த்து பயந்து ஓடல. ஏன்னா அவருக்குள் இருந்த அந்த கடவுளை நினைத்து பார்த்தார். பிரியமான இந்த புதிய ஆண்டில எனக்குள் இருப்பவர், என்னை மீட்டவர், என்னை வழிநடத்த இருக்கிறவர் மிக பெரியவர், அவர் உன்னதர், கடவுளின் வல்லமை அதிகமாக பெற்றவர், கடவுள் தன்மையில இருக்கிற இந்த இயேசு என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை கொடுக்க தூய பவுல் கூட கலாத்தியருக்கு எழுதிய அந்த கடிதத்தை நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிறது. பாருங்க, எப்படி நம்ம இந்த முதல் நாளிலே எப்படி உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசகங்கள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது நம்மை தூண்டி எழுப்புவதாக, நம்மை உற்சாகப்படுத்துவதாக, நம்பிக்கை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. இதே அடிப்படையில் தான் நாம இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். லூகாஸ் நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 22 நம்ம படிக்கிறப்போ அதுல கூட நம்ம அழகாக படிக்கிறோம். 16 22 முடிய பகுதிகள் அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இடையர்கள் இந்த செய்தியை வானதூதர் மூலம் கேட்டு விரைவாக ஓடுறாங்க, மகிழ்ச்சியோடு ஓடுறாங்க. 6ஆம் வகுப்பு ஓடி அங்க பாக்குறாங்க, இயேசுவை பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்க அப்படியே இது நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே கேட்டு வியப்பா இருக்காங்க. அங்க சூழ்ந்தவங்க எல்லாமே வியப்படைகிறாங்க. அன்னை மரியாள் இதை கேட்டுட்டு உள்ளத்துல இருத்தி கொண்டு தியானித்து கொண்டு இருந்தார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி இன்று 8ஆம் திருவிழா, 8வது நாள், இயேசு பிறந்து 8வது நாளை கொண்டாடுகிறோம். 8ஆம் திருவிழா என்று பல இடங்களை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தை பாலன் நமக்கு பிறந்திருக்கிறார், இயேசு என்று பெயர் வைக்கிறார்கள் 8வது நாளிலே. அந்த இயேசு என்ற பெயர் ஒவ்வொருவருக்குமே ஒரு பெரிய மீட்பை கொடுக்கிற ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு என்று சொன்னால் போதும், இந்த பெயர் உச்சரிச்ச போதுங்க, 2026 முழு வருஷமே இயேசு அப்படின்னு அந்த பெயரை சொன்னாலே வல்லமை நமக்குள் வரும். சாத்தான் நம்மை விட்டு விலகி ஓடுவான், நம்முடைய எல்லா தீய சக்திகளும் நம்மை அணுகாது என்று இந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இதோ இந்த நாள், இந்த புதிய ஆண்டு 2026 மிகப்பெரிய மகிழ்ச்சியின் நாள், மிக பெரிய காரியங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். உண்மையாகவே இந்த ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவே அமைய போகிறது. நம்பிக்கையோடு தொடங்குவோம். ஒரு கடுகளவு கூட நம்ம வாழ்க்கையில தோய்வு இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நம்ம இந்த ஆண்டை தொடங்குவோம். நினைப்பதெல்லாம் நடக்கும். அதற்கு ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய துணை எனக்கு தேவை, அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல் எனக்கு தேவை, எப்பொழுதுமே இறை வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும், நற்கருணை எனக்கு என்றுமே ஆற்றல் கொடுக்கிற உணவாக மாற வேண்டும், நல்ல பண்புகளை உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல முடிவுகள் எடுத்து, நல்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம். நிச்சயமாக நான் தொடக்கத்திலே கொடுத்த வாக்குறுதி போன்று கடவுள் நம் மீது இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ந்திருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைத்து ஆசிரியையும் பெற்று நீங்கள் மகிழ்ந்திருக்க, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தடையில்லாமல் நடக்க நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ புதிய ஆண்டு 2026 எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க இருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் பயண வேலை பாதுகாப்பாக இருக்க போகிறீரே. நன்றி இயேசுவே. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களின் வெற்றியை காண செய்ய போகிறீரே. அதற்காக நன்றி இயேசுவே. இந்த ஆண்டு முழுவதும் எந்த வியாதி வருத்தங்கள் இல்லாமல், அப்படி வந்தாலும் அதையெல்லாம் விரைவில் குணப்படுத்தும் ஒரு அருமருந்தாக அமைய போகிறீரே. அதற்காக நன்றி இயேசுவே. எங்கள் உறவுகள் மத்தியிலே நாங்கள் ஐக்கியத்தோடு நல்ல பண்புகளை
கட்டி எழுப்ப எங்களுக்கு துணையாக இருக்க போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமைகள் நீங்க போகிறது, வறுமை நீங்க போகிறது, வாழ்வாதாரம் கிடைக்க போகிறது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, நல்ல படிக்க போகிறோம், தீய குணத்திலிருந்து குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக போகிறோம். இது எல்லாம் நிகழப்போகிறது நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. உமது பிள்ளைகளை நான் இந்த நேரத்தில் உமது பாதமே ஒப்புக் கொடுக்கிறேன், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாங்கிக் கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும் 2026 முழுவதும் உமது பிள்ளைகளுக்கு ஆசிரியருக்கு மேல் ஆசிரியர், அருளுக்கு மேல் அருள் நிறைவாக கொடுத்து வழி நடத்துவீராக. எல்லா மக்களும் நிறைவாக மகிழ்ந்திருக்க, அமைதியில் வாழ கிருபை செய்யும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு 2026 ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக, நினைப்பதையெல்லாம் பெற்று இறைவனோடு இணைந்து வாழும் ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். May God bless you. Happy New Year. இந்த புதிய ஆண்டினுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் நிறைவாக உண்டு. ஆமேன். Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.